உங்களை பத்தி எல்லாத்தையும் சொல்ற ஆளா நீங்க அப்படின்னு அந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஒரு காலம் நானுமே அப்படிதாங்க இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ரிலேட்டிவ்ஸ் கிட்டையும் சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணிடுவாங்க. ஹாப்பின்னா ஷேர், ப்ராப்ளம்ஸ்னா ஷேர், பிளான்ஸ்னா ஷேர். எனக்கு அப்போ தோணுச்சு ஓப்பனா இருக்கிறது நல்லது தானேன்னு. ஆனா கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது எல்லா காதும் உன் கதையை கேட்கறதுக்கு வாரது இல்லை. சில பேர் உனக்கு சப்போர்ட் பண்ண வருவாங்க, சில பேர் கியூரியாசிட்டிக்காக வருவாங்க, இன்னும் சில பேர் வீக்னஸை நோட் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் நான் ஒரு லெசனை கத்துக்கிட்டேன். பிரைவசின்னா சீக்ரெட்டை மெயின்டைன் பண்றது இல்ல, அது ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன். உன்னோட ட்ரீம்ஸை எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு ஸ்ட்ரகிள் எல்லாருக்கும் புரியணும்னு அவசியம் இல்ல. உங்க லைஃப்ல எல்லாருக்கும் விஐபி பாஸ் கொடுத்துறாதீங்க. மெச்சூரிட்டினா எல்லாத்தையும் சொல்றது இல்ல, அது எனக்கு லேட்டா தான் புரிஞ்சுது. எதை சொல்லணும், எப்ப சொல்லணும், யாருக்கிட்ட சொல்லணும்ன்றது தான் மெச்சூரிட்டி. உனக்கு அட்டென்ஷன் கொடுக்குறவங்க எல்லாருமே உன்னைய கேர் பண்றவங்க இல்ல. ட்ரஸ்ட் ஏர்ன் பண்றவங்களுக்கு தான் உன்னோட ஸ்டோரியோட நெக்ஸ்ட் சாப்டர் தெரியணும். கொஞ்சம் குறைவா ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு அதிகமான நிம்மதி கிடைக்கும். ஓவர் ஷேரிங்னா அது ஹொனஸ்டா ஆகிக்கிறது இல்ல, அது சில நேரத்துல உங்க செல்ஃபை டேமேஜ் பண்ணும். உங்களோட வாழ்க்கை பக்கத்தை எல்லார்ட்டையும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பிரைவசி இஸ் ஆல்வேஸ் a power.